வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம மனசுல உருவாகுற, நம்ம மனசுல ஏற்படுற ஆசையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம மனசுல ஏன் அந்த ஆசை ஏற்படுது? இந்த ஆசை எதனால நம்ம மனசுல உருவாகுது? இந்த ஆசை ஏற்படுத்துறது யாரு? இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேரு ஆசைகளை பத்தி எல்லாம் பேசினத நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா பிரபஞ்ச விதிப்படி ஆசைகள் எல்லாம் எப்படி உருவாகுது, நம்மளுடைய மனசுல ஆசைகளை ஏற்படுத்துறது யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்ட மூலம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம அதை பத்தின தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசை நமக்கு எங்க ஏற்படுது? நம்ம மனசுல, கரெக்டா? அப்போ இந்த மனசுல ஏற்படுற ஆசைதான் மன ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மன ஆசை நமக்கு எதுக்கு ஏற்படுதுன்னா, இந்த கடவுளும் இந்த இயற்கை நம்ம எல்லா மக்களுக்குமே உதவணும்னு தான் நினைக்குது. அதனால எல்லா மனசுலயுமே ஒரு ஆசையை ஏற்படுத்துது. அப்போ இந்த இயற்கை, இந்த கடவுள் மக்களுக்கு செய்ய ஆசைப்படுற ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்மள ஒரு கருவியாவும் ஒரு தூதர்களாவும் நம்மளை பயன்படுத்தி நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையை அது ஏற்படுத்துது. அப்போ கடவுள் செய்ய நினைக்கிற விஷயத்த நம்ம மனசுல ஒரு ஆசை ஏற்படுத்தினா அது கடவுளின் ஆசை இல்லையா? அப்போ நம்ம ஆசை ஏற்படுறப்பதான் நம்ம மனசுல சிந்தனைகள் வர தொடங்குது. நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைக்கு பின்னாடியுமே கண்டிப்பா ஒரு ஆசை அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு சிந்தனைக்கும் மூல காரணமே ஏதோ ஒரு ஆசையா தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்தாதான் உங்க சிந்தனைகள் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கிற மாதிரியும், ஒரு பெரிய பங்களால வாழ்ற மாதிரியும், பெரிய கார்ல போற மாதிரியும், அந்த மாதிரிதான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும், கரெக்டா? அப்போ உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய ஆசையின் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சிந்தனையே இல்லாத ஒரு மனுஷன் எந்த மனித இயக்கமுமே இல்லாத ஒரு நடைப்பணமா தான் தெரிவான். அதனால சிந்தனைக்கு அடிப்படையான விஷயமே ஆசையா தான் இருக்கு. இதே மாதிரிதான் ஆசையே இல்லாத மனுஷனுக்கு நோக்கம் அப்படிங்கிறதே இருக்காது. நோக்கமே இல்லாத மனுஷன் நம்ம எப்படி ஒரு கடல்ல பயணிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எங்க போய் சேர்றோம் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு தெரியல அப்படின்னா, எப்படி அந்த கடல்லே நம்ம தத்தளிச்சுட்டு இருப்போமோ, அப்போ மத்த படகுல இருக்கிறவங்க நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு நம்மள திசை திருப்பிட்டே தான் இருப்பாங்க, நம்மள குழப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய நோக்கம் எங்க போய் சேர்றது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, யாரு நம்மள குழப்பினாலுமே நம்மளுடைய நோக்கத்துல நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா அந்த கரையை போய் கண்டிப்பா ரீச் ஆகும். அதனால நம்ம வாழ்க்கையில நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நம்ம டெய்லியுமே யூடியூப், இன்ஸ்டால ஏதோ வீடியோஸ் பார்த்து அதுல ஏற்படுற விஷயங்களை நம்ம சிந்தனைகள்ல கொண்டு நம்ம வாழ்க்கையில தான் குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா, எடுத்துக்காட்டா இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ பார்த்து இதுதான் நான் இன்னைக்கு சமைக்கணும் அப்படிங்கிற இது இல்ல அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் வீடியோ பார்க்கணும், இதை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதை மட்டுமே பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்ப இந்த நோக்கங்கிறதே நம்மளுடைய ஆசையோட அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு ஆசை ஏற்படும் போதுதான் அதை செய்யறதுக்கான ஒரு நோக்கம் நம்ம மனசுல வரும். அலைகள் இல்லாத கடலும் ஆசை இல்லாத மனசும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்போ இந்த ஆசை எதனால் நமக்கு ஏற்படுது? இந்த ஆசைய நமக்கு கொடுக்கறது யாரு? நம்ம எல்லாருமே நம்மளுடைய எல்லா தேவைகளையுமே கடவுள்கிட்ட தான் போய் கேட்கிறோம் இல்லையா? அப்போ கடவுள் நம்ம எல்லாருக்குமே உதவுறதுக்கு ஒரு நெருக்கடியில தான் இருக்கார். அப்போ யார் யாருக்கு என்னென்ன திறமைகள், என்னென்ன ஆற்றல் இருக்கோ அவங்களுக்கு ஏத்த ஆசையை தான் கடவுள் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உலகத்துல நம்ம எல்லாருமே தனித்துவமானவர்கள் தான். எல்லாருக்குமே தனித்தனி திறமைகள், தனித்தனி ஆற்றல், தனித்தனி சக்தி தான் இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரபஞ்சத்தையே எடுத்து பாருங்க. ஒரு இலைகள் மாதிரி இன்னொரு இலையை நீங்க பார்க்க முடியுமா? அப்படி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இலைகள் இருந்தாலுமே அதனுடைய நரம்புகளை நம்ம உள்ள பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வேற வேற நரம்புகள் தான் இருக்கும். இதே மாதிரிதான் மனுஷங்க எல்லாருமே தனித்துவமானவர்கள் தான். எல்லாருக்குமே தனித்தனி திறமைகள், தனித்தனி ஆற்றல் தான் இருக்கும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்போ என்ன மனுஷங்கள ரெட்டையர்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரெட்டையர்களை எடுத்து பார்த்தாலுமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அப்படி முகபாவனையிலையும் உடல் அமைப்புலயும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா குணங்கள்லயும் திறமைகள்லயும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதனால ஒவ்வொருவருக்க திறமைகளுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப கடவுள் அந்த ஆசையை கொடுக்குறாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பெரிய மரத்தை உங்களால சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அதனாலதான் இந்த மரத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரதில்லை. அப்போ நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த ஆசைதான் நம்ம மனசுல ஏற்படும். அப்போ இனிமே உங்களுக்கு ஒரு ஆசை மனசுல தோணுது அப்படின்னா
அது கண்டிப்பா உங்களால முடியற ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ கடவுள் கொஞ்சம் பேருக்கு தேவைகளை நிறைவேத்துறதுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணும் இல்லையா? இப்ப வேலை வேணும்னா ஒரு தொழிற்சாலை வேணும். அப்போ அந்த தொழிற்சாலைய அமைக்கிறதற்கான ஆற்றல் எந்த மனுஷன்ட்ட இருக்கோ அந்த மனுஷனுக்கு மனசுல போய் கடவுள் அந்த ஆசையை ஏற்படுத்துவார். அந்த மனுஷனுக்கு மூலம் ஒரு தொழிற்சாலையை அமைச்சு கொஞ்சம் பேருக்கு வேலைகள் கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அவருடைய ஆசையை அவர் நிறைவேற்றிடுவார். நம்மளால முடியாத எந்த ஆசையுமே நம்ம மனசுல தோணவே தோணாது. அப்படி நம்ம மனசுல தோணாத எந்த ஆசையுமே நம்ம செய்ய முயற்சிக்கும் போது கண்டிப்பா அதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இதே மாதிரிதான் எல்லா படைப்புக்கு பின்னாடியுமே கண்டிப்பா ஒரு ஆசைதான் அமைஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களுக்கு கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரலைன்னா நமக்கு இப்போ கரண்ட பயன்படுத்த முடிஞ்சிருக்குமா? கண்டிப்பா இல்ல. அப்போ அவருடைய படைப்புக்கு பின்னாடியுமே கண்டிப்பா ஒரு அடிப்படையா ஒரு ஆசைதான் அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம இந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கான பயணத்துல நமக்கு இடையில ஒரு கவலையோ இல்ல சந்தேகமோ ஏற்பட்டு நம்ம அதை செய்யறதுக்கான முயற்சிய நிறுத்தணும் அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான திறமை இன்னொருத்தர் யார்கிட்ட இருக்கோ அவருக்கு அந்த ஆசைய இயற்கை கொடுத்து அவர் மூலம் அதை நிறைவேற்றிடும். அதனால இனிமே உங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா அது செய்யறதற்கான ஆற்றலும் திறமையும் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டு அதை செய்யறதற்கான முயற்சியை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நிறைவேற்ற முடியும். இந்த ஆசைக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சிறப்பான தலைப்புல நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.